Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜவுளித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர். ஸோ இந்த 4 இடங்களில் நீங்கள் எங்கே வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ரைட்டுங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கரூர், அதுக்கடுத்தா திருப்பூர், கோயம்புத்தூர். இதில் ஏதாவது ஒரு இதுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதற்கு மேலே உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. போஸ்ட் அப்ளைடு ஃபார் இன் பிளாக் லெட்டர். நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதிடுங்க. நேம் ஆஃப் அப்ளிகண்ட் இன் பிளாக் லெட்டர். உங்களுடைய நேம் எழுதிடுங்க. ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், நிரந்தர முகவரி, பர்மனன்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஆர்டரில் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயது, இயர்ஸ் அண்டு மந்த்ஸ், நேஷ்னாலிட்டி, ரிலீஜன், கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிஹெச், ஜென்ரல். இது என்னன்றது எழுதிருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வெதர் டிஃபரபிள் பர்சன், எஸ்ன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் ப்ரிஃபரன்ஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி அது கொடுக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. வித்து நேம் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டேட்டு, பிளேஸை எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் should forward his her application at one region only. ஓகேங்களா? இதெல்லாம் சென்னை கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கரூர், அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா திருப்பூர், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் விண்ணப்பிக்கணும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிருங்க. டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா recruitment for the post of young professional designated as project assistant textile testing. ஃபர்ஸ்ட் இயர் பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 26,000 தராங்க. தேர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 3% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸ்டைப்பன்.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 காலிடங்கள். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 35. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பிடெக் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ரைட்டுங்களா? ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31 மே 2024. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.